Praise be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆண்டவருக்கும் மகிமை உண்டாவதாக. We greet you in the ever-serious name of our Lord and Savior Jesus Christ. We welcome you all for this evening lockdown family prayer fellowship. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதுமுடக்கு கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. From the house of Deliverance Prayer House and Deliverance Ministry, we are honored to do this praise service for the glory of God. தேவனுடைய ஒரு பரிசுத்தமானது உண்டாகும்படி விடுதலின் ஊழியத்திலிருந்து விடுதலின் ஜெப வீட்டிலிருந்தும் இந்த ஆராதனை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிதான கிருபைக்காக ஆசீர்வாதத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, வல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்ட அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆசீர்வாதமாக நடத்திருக்கிறீர். வல்லமையாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். விசுவாசம் உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பெரிதான கிருபைக்காகவும் நீர் பாராட்டிருக்கிற ஐஸ்வர்யத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரை யாரெல்லாம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டி வருகிறார்களோ நீர் அவர்களுடைய நேரத்தை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் உமக்கென்று விதைக்கின்ற ஒரு ஜனமாக இருக்கிறபடியால் அவருடைய நேரங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீர் கொடுப்பீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் ஆசீர்வாதம் வழிநடத்துவதும் எங்களோடு இருக்கும் என்று விசுவாசித்து ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து அநேக வல்ல பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆரணை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்திக் கொள்ளும். யாரெல்லாம் வர வேண்டும் சித்தம் கொண்டிருக்கிறோ அவரை அழைத்து கொண்டு வாரும். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யும். உமக்கே துதி கனமை யாரும் செலுத்துகிறோம் இப்ப இயேசுவின் மூலம் கேட்கின்ற பிதாவே, ஆமென். Praise the Lord. Let's sing the first chorus and magnify God and receive His blessings and sanctify ourselves. முதல் கவியை சேர்ந்து பாடுவோம். நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். தேவனுடைய ஒரு பிரசனத்தை நாம் அறிந்து கொள்வோம். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Glory be to God for the wonderful moment that He has given in our life. Let's praise God with the first song. முதல் பாடலை பாடி நாம் மயப்படுத்துவோம். தெரிந்த பாடல் என்னோட சேர்ந்த பாடலுடைய உங்கள் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி
நிறைந்திருக்கும் என் நாவினிலே எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டோர் அதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். சிறுமைப்பட்டோர் அதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்திடுங்கள். என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, என் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, என் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை திறனளித்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை திறனளித்தாரே. நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் களித்து ருசித்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இரைக்காய் தாழ்ச்சி அடைந்தே ஏங்கிடக்கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இரைக்காய் தாழ்ச்சி அடைந்தே ஏங்கிடக்கூடும். தூங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். தூங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன், பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன், பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி
நிறைந்திருக்கும் என் நாவினிலே எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. அருமையான பாடலை கொடுத்து கர்த்தர் பாட செய்து அதனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு பொழிந்திருக்கிறார். கர்த்தருடைய மகத்துவமான மகிமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சங்கீதம், மாறி மாறி வாசிக்கப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 99 அதிகாரம் 1-9 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தெய்வமைக்காய் வாசித்து ஆசத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். Today's responsible psalm is taken from the book of Psalm chapter 99 verse 1-9. Please read and receive the God's blessings for you and your family. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறவர், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது முகத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களுடைய பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீர் சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதே. Praise the Lord. Let's sing the second song and glorify God together and magnify his name. இரண்டாவது பாடலை பாடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு வரியும் பாடும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து பாடும்படியா, விசுவாசத்தை பாடும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாறிடா என் மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பின் நாடுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிதே. மாறிடா என் மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிதே. இயேசுவின் மாண்பிதே, அதன் நாளும் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்றை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்றை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மாண்பிதே, அது நாளும் அறியலாகுமோ?
இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல் நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தார் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல் நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவன் என்னும் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவன் என்னும் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தினமதிலே நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் முடியாதே. இயேசுவின் அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. The first reading is taken from 1 Corinthians chapter 8 verse 6. Please read and receive the God's blessings for you and your family. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வேத பாடமாக வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்போடு உங்களை அழைக்கிறேன்.
பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம், நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்பதே. But to us there is but one God, the Father of whom are all things, and we in him, and one Lord Jesus Christ, by whom we are all things, and we by him. Glory be to God. Amen. மூன்றாவது பாடல் தேவ மகிமைக்கு நாம் சேர்ந்து பாடுவோம். தமிழ் பாடல். மானமே மானமே கலக்கம் ஏன், மார்போடணைப்பவர் இருக்கையில். மானமே மானமே கலக்கம் ஏன், மார்போடணைப்பவர் இருக்கையில். உன் வாழ்க்கை படகினில் அலைகளோ, கொந்தளிப்பும் புயல் காற்றோ. உன் வாழ்க்கை படகினில் அலைகளோ, கொந்தளிப்பும் புயல் காற்றோ. கலக்கம் ஏன், கலக்கம் ஏன், கரை சேர்ப்பவர் உன்னோள் இருக்கையில். கலக்கம் ஏன், கலக்கம் ஏன், கரை சேர்ப்பவர் உன்னோடு இருக்கையில். மானமே மானமே கலக்கம் ஏன், மார்போடணைப்பவர் இருக்கையில். மானமே மானமே கலக்கம் ஏன், தோளில் சுமப்பவர் இருக்கையில். நண்பர் உன்னை பகைத்தாரோ, நம்பினோர் உன்னை வெறுத்தாரோ. நண்பர் உன்னை பகைத்தாரோ, நம்பினோர் உன்னை வெறுத்தாரோ. கலக்கம் ஏன், கலக்கம் ஏன், மார்போடணைப்பவர் இருக்கையில். கலக்கம் ஏன், கலக்கம் ஏன், தோளில் சுமப்பவர் இருக்கையில். மானமே மானமே கலக்கம் ஏன், மார்போடணைப்பவர் இருக்கையில். மானமே மானமே கலக்கம் ஏன், தோளில் சுமப்பவர் இருக்கையில். Second reading is taken from the book of 1 Peter chapter 5 verse 7. Please read and receive the God's blessings for you and your family. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன்.
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he careth for you. Glory be to God. Let's sing the fourth song and glorify our heavenly Father. நான்காவது பாடலை பாடி தேவமகிமைக்கென்று நாம் ஆசீர்வாதத்தை தேடிக்கொள்வோம், தேவமகிமைப்படுத்துவோம். நேசிக்கின்றேன் இயேசுவே உம்மை நேசிக்கின்றேன் இயேசுவே உம்மை மனதின் குழப்பம் மிகுதியால் வெட்கம் சூழ்ந்ததால் ஒதுங்கி நின்றேன் இயேசுவே. ஆனாலும் உதறி விடாமல் மதித்து என்னையும் நீர் தேடி வந்தீர் இயேசுவே. நேசிக்கின்றேன் இயேசுவே உம்மை நேசிக்கின்றேன் இயேசுவே உம்மை. நேசிக்கின்றேன் இயேசுவே உம்மை நேசிக்கின்றேன் இயேசுவே உம்மை. எந்தன் வாழ்வில் நேர்ந்த காரியங்கள் அதன் உண்மை சூழ்நிலைகள், அதனால் நான் சுமந்த வேதனையும் இயேசுவே நீர் ஒருவர் மட்டுமே அறிய முடியுமே. அதனால் தான் நீர் என்னையும் நினைத்தீர். நேசிக்கின்றேன் இயேசுவே உம்மை நேசிக்கின்றேன் இயேசுவே உம்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாவதாக. சங்கீதம் 62 அதிகாரம் 8வது வசனம் எடுத்தவர்களை வாசிக்கும்படியாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். Anyone can read and receive the God's blessings. Psalm 62 verse 8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Trust in him at all times, ye people, pour out your heart before him. God is a refuge for us. Glory be to God. Testimony time. Please share testimonies for the glory of God and receive the blessings from heaven. சாட்சிகள் நீங்கள் சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு அழைக்கிறேன். Glory be to God for the wonderful
month that God happened to give, all these months and wonderful weeks, where we're able to still stand in the presence of God by His mighty. தேவனுடைய வல்லமை கொண்டு அநேக மாதங்களையும் வாரங்களையும் முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Any more testimonies? Let's sing a thanking song and glorify God. ஒரு நன்றி பாடலை பாடி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உம்முடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமே. உம்முடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமே. உம் நீதி நியாயங்கள் காத்து கொண்டு உம் ஆணைப்படி நிறைவேற்றுவேன். உம் நீதி நியாயங்கள் காத்து கொண்டு உம் ஆணைப்படி நிறைவேற்றுவேன். Glory be to God. Let's close our eyes and look on to God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை கொடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் நேரங்களை உங்களுடைய பாதபடியில் விதைக்க முடிய வந்திருக்கிறோம். நீர் காத்து கொண்டிருக்கிறோம், எடுத்துக் கொண்டிருக்கிறீர், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாய் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்யும். ஈஸ்வரன் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளை கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 Corinthians chapter 8 verse 6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் அருமையான நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. We do not have different gods. We have only one God, that is God the Father that we have. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. Through him everything is being done, made, created, inherited, everything it's been done, and all the situations in our life arises because of him, and all that it's been solved because of him. சகலமும் அவராலே உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். For him we've been created. அநேகர் ஒரு பழமொழியை சொல்வாங்க, படைத்ததெல்லாம் படைத்தான் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. கர்த்தர் வசனத்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார், பழமொழியாக அல்ல. இதிலிருந்து பழமொழி போயிருக்கும். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். He created us just because for him, for us to worship him, for us to serve him, for us to praise his name, he has created us. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. Jesus Christ, we have one Lord, his name is Jesus Christ, that is the God the Father's Son. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். Through him everything has been created and we are created through him. When we read this verse, whatever obstacles, whatever the problems that we are facing, it could be a matter of people who are studying in college and schools, or people who do their higher studies pursuing, or anything for a matter. எதுவோ எந்த காரியமா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகளும் இருந்தாலும், நாம் அவருக்குள்ளாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். சகலமும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை கொண்டு இதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். We are the most blessed people on the planet because he takes care of our needs at the right time. He does not make us to slip or fall because he guides us properly. He comes like a barricade. அவர் தடுப்பு சுவர் போல வந்து நம்மளை காப்பாற்றுறார். ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது
மிகவும் அழகாக நேர்த்தியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொடுக்கிறார். நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆசீர்வாதம் உள்ள காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், திரளான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இனி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழப்போகிற நாட்களிலே இந்த ஒரு வசனத்தை நாம் முன்னாக வைத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும். நாம் அவருக்குள்ளாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நமக்குண்டு, இயேசு கிறிஸ்து என்னும் கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. நாம் அவருக்காக உண்டாயிருக்கப்பட்டிருக்கிறோம், அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறோம் என்பதே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலே நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் மென்மையான அதிசயமான காரியங்களை நம் வாழ்க்கையில செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he careth for you. The only God where he says, if you have any problems, come unto me and I will provide the peace to you. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய தேவன் கர்த்தர். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் he happens to take care. He happens to investigate every problem of yours, where it started, how it started, and what is the root cause. He happens to be along with us, stood along with us, fought a battle and gave us victory. நம்மளுக்கு நிறையான ஒரு ஆசீர்வாதத்தை, சத்தத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் எதிர்த்து நிற்கும்படியாய். நம்முடைய நண்பர்கள் நம்மளை ஏமாற்றிருக்கலாம், நம்முடைய உறவினர்கள் நம்மளை ஏமாற்றிருக்கலாம், இரத்த சம்பந்தங்கள் மற்றும் ஏனைய உறவுகள் எது மேலும் நம்ம நம்பிக்கை வச்ச மாதிரிலாம் நம்மளை ஏமாத்திருக்கலாம். ஆனா அனைத்து கவலைகளையும் நாம் கடைந்து போடும்படியாய் அவர் நமக்கு கொடுத்திருக்க பெரிதான ஒரு காரியம் விசுவாசம். அவர் மீது நாம் விசுவாசமா இருக்கும் பொழுது அனைத்து காரியங்களையும் நன்மையாக நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தேவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேற யாரும் இப்படி சொல்ல இது வரைக்கும் நம்ம கேட்டது கிடையாது. ஒருவேளை நம்ம வெளியே நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு யாரும் நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிச்சாங்கன்னா, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க, நம்ம விசாரிப்போம் பதிலுக்கு. இந்த ஒரு விசாரிக்கிற காரியம், இந்த ஒரு கேர், இந்த ஒரு அஃபெக்ஷன், only when you have the God's love in you, you can able to show that. இது நம்முடைய அர்த்தத்திலே ஊறி போன ஒரு மனித சமுதாயத்தில் இது ஊறி போன ஒரு காரியம். Those who are in God, they might be from different Gentiles, வேற புறஜாதியார் கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவங்க அதை கேள்வி கேட்பாங்க. காரணம், அவர்கள் ஏதாவது செய்ய துடிப்பார்கள், அவரால் முடியலனாலும் அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணாங்க. ஆனா நம்முடைய தேவன் உங்கள் கவலைகளை எல்லாம் அறிவித்து வைத்திடுங்கள் என்று சொல்கிறார். He says, put everything on me, I'll care for you, cast everything, whatever might be your situation. This is what the God's word for tonight. God is talking to you mightily. சங்கீதம் 62:8 ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஜனங்களே, எக்காலத்திலும், in every times, in all times, your situation might be worse, good, your situation might be blessed, your situation is so awesome, your situation is wonderful, and whatever might be your situations are, God says, yes, you are blessed, you are blessed. The most blessed life that God has given to us. When we trust on him, when we cling on to him, he does all the good things that we require. ஒரு முறை முழங்கால் படியிட்டு நம்ம செய்யக்கூடிய விண்ணப்பங்களுக்கு, ஜபங்களுக்கு கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால், மறுபடியும் நாம் செய்யக்கூடிய ஜபங்களுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமான பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கார். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். pour your heart before him. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். He is a refuge. இந்த உலகத்துல எந்த தெய்வமா சொல்ல முடியுமா, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உன்னுடைய பாதுகாவலனா இருக்கிறேன் சொல்ல முடியுமா? No God can say that. Only our God can say, because he says what he does what he says. அவர் சொல்வதை செய்வதை சொல்லக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். இன்று நாக்கில் நரம்பில்லாத எலும்பில்லாத நாக்கு இப்படின்னா பேசும். வாக்கு கொடுத்தவர்கள் மாறி போகலாம், ஆனால் தேவன் வாக்கு கொடுத்தார், அதை நடத்தி வைக்கக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. What might be your problems and situations tonight, God is going to change
The more you cling on to him, the more you trust on to him. In Romans chapter 10, chapter 10 verse 11, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, அவமானப்படுவதில்லை. Whosoever believeth on him shall not be ashamed, shall not be put unto shame or for anything. Because scripture says, the scripture is a word which has been given to us by God himself. தேவனால் வழங்கப்பட்டுள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு உரிமையாக்கி கொள்ளும் பொருட்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் நிமித்தம் விசுவாசத்தை நாம் அவர் மீது ஊற்றும் பொழுது, நம்ம இதயத்தை திறந்து ஊற்றும் பொழுது கர்த்தர் அனைத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை. Everything has been created by him. There's nothing in the world it's been created by mankind, including all man-made things. If God would have not given that kind of a knowledge, அந்த ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கலன்னா இன்னைக்கு மனுஷன் ஒரு பேதியும் பைத்தியக்காரனமா இருப்பான். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. From A to Z, to Alpha to Omega, from the beginning till the end, everything has been created by him. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை. It cannot be created, it cannot be done without him. Tonight God has created you, and he has created you and he has made you prosperous. You are living a very prosperous life. Your prospects pursue, your prospects go before you. நீங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்கள் உயிரோடு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சாட்சி உங்களுக்கு உண்டாக சொல்கிறது. இது எல்லாம் அவராலே உண்டாகாமல் வேற எதிலையும் உண்டாக முடியாது. கர்த்தர் இந்த இரவு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கண்களை யாவரும் மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. அது மத்தியில் இருக்கக்கூடிய சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் முன் வந்து இரு ஜெபத்தை செய்து கொடுக்குமாறு ஆசீர்வாதம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான 11வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ மட்டும் ஆண்டவரே எங்களோட கூட இருந்து இந்த விடுதலையின் ஊழியத்தோடு கூட இருந்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனையை நடத்தும்படியாக கர்த்தர் செய்திருக்கிற பெரிய கிருபைக்காக மகா இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்கும் பாத்திரரா இருக்க அன்பின் ஆண்டவரே, இந்த இரவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமையோடுமை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலே எங்களை அழைத்து இந்த ஆராதனையை நாங்கள் உமக்கென்ற மகிமையாக சேரும்படியாய், ஆண்டவரே நாங்கள் துதிக்கும்படியாய், பாடலை பாடும்படியாய், சாட்சியை சொல்லும்படியாய், ஆண்டவரே உமை துதிக்க கொடுத்த இந்த நேரத்திற்காக ஸ்லாக்கத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வந்திருக்கிறவர்கள் என்ன மனக்குறைபாடுகள் வந்திருக்கிறார்களோ, வியாகுலங்களோடு வந்திருக்கிறார்களோ, வேதனைகளோடு வந்திருக்கிறார்களோ, நீர் பெரியவராய் இருந்து அவர்களுக்கு சுகம் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனையை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளும், யூடியூப் வாயிலாக கேட்க போகிற பிள்ளைகளும் எதையும் இடத்தில் கேட்டிருந்தாலும் அதன் அருள் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். வரப்போகிற நாட்களில் நீரே எங்களோடு இருந்து எங்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே எங்களை இன்னும் அதிகமாய் கிட்ட சேர்த்து உம்முடைய பிள்ளைகளாய் சாட்சி நிற்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வரதடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்போகிற நாட்களிலே அவர்களோடு இருந்து நீ வழிநடத்தும்படியாய் இன்னும் ஆண்டவரே உம்மை இன்னும் நெருங்கி சேருகிற, உம்மை துதித்து பாடுகிற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கும் அடைக்கிற செய்யுங்க. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்னோட சேர்ந்து சொல்லும்படியாக உங்கள் அன்போடு அழைக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் நாளில் கலந்து கொண்ட குடும்பங்களோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.
The God be with you, and God guide you, and God protect you, and God take care of all your needs and bless you completely and thoroughly. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Amen.